அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது 21 ஸ்பார்க் லினக்ஸ் டுட்டோரியலில் லினக்ஸ் ஃபைல் மேனேஜ்மெண்ட் அந்த டாப்பிக்கில் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் எப்படி லிஸ்ட் பண்ணுறது, என்னென்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸை எப்படி பார்க்குறது, அப்புறம் அந்த லிஸ்ட்டு எல்எஸ் கமாண்டை யூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது, அதே போல் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது, அதே போல் ஹிடன் ஃபைல்ஸ் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி எல்எஸ் கமாண்டை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிற கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம இப்போ இருக்கிற பிளேஸிலிருந்து எல்எஸ் கமாண்ட் யூஸ் பண்ணால் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எல்எஸ் கமாண்டை யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த பர்டிகுலர் டைரக்டரி, அதாவது உதாரணமாக இப்போ நம்ம ரூட்லன்ற /rootன்ற டைரக்டரியில் இருக்கும், அந்த டைரக்டரியில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ நம்ம ஜஸ்ட் எல்எஸ் கமாண்டை யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எது ஃபைலு எது டைரக்டரின்னு வந்து எக்ஸாக்டாக தெரியாது. மேபி அந்த நேமிங் லைக் test.txtனா அந்த ஃபைல் இது வந்து ஃபைலாகவும் இருக்கலாம், டைரக்டரியாகவும் இருக்கலாம். ஸோ இப்படி பார்த்தா நமக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது எது ஃபைலு எது டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ls-l என்ற கமாண்டை யூஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ls-l கமாண்டை யூஸ் பண்ணும்போது பாருங்கள், இங்கே டோட்டல் 8ன்னு இருக்குது. டோட்டல் 8ன்னு இருக்குது. ஸோ 8ன்றது என்ன, இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் உடைய கவுண்ட். ஓகேங்களா, 1 2 3 4 5 6 7. ஸோ 6 ப்ளஸ் இந்த டோட்டல்னு சேர்த்து 8. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக 8 அதாவது லிஸ்ட் அவுட் ஆகிருக்குன்றத வந்து அங்கே 8ன்னு காமிக்குது. ஸோ இதில் எது ஃபைலு, இதில் இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கல எதெல்லாம் ஃபைலு எதெல்லாம் டைரக்டரின்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். லாஸ்ட் டைமில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தம்போது if it starts with hyphen அது வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஐஃபனை வந்து நம்ம ஃபைல்னும், ஸ்டார்ட்ஸ் வித் டின்றதை வந்து டைரக்டரின்னு நம்ம பார்த்தோம். டைரக்டரினா என்ன, விண்டோஸில் வந்து ஃபோல்டரு, லினக்ஸில் வந்து டைரக்டரி. ஓகேங்களா, அதுதான் டிஃப்ரென்ஸு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் மண்டேன்றது ஃபைலு, ஸ்னாப்ன்றது டைரக்டரி, சண்டேன்றதும் ஃபைலு, test1.txt test2.txt டெஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபைலு. ஓகேங்களா, ஸோ இது என்ன ஃப்ராட் சேஞ்சுன்றது. ஸோ ஏன் இது எல்ல ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இதுதான் வந்து லிங்க் ஃபைல், ஆக்சுவலாக சிம்பாலிக் லிங்க் ஃபைல். ஓகேங்களா, ஸோ மண்டேன்ற ஃபைல் கூட ஃப்ராட் சேஞ்சுன்றத ஒரு ஃபைல் வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ இது என்ன மீனிங்னா, நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் மண்டேல போட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் சேஞ்சில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டைரெக்டாக போயிட்டு நம்ம மண்டேல ஒரு ஃபைலை எடிட் பண்ணுறதோ இல்லை மாடிஃபை பண்ணுறதோ தேவையில்லை, ஃப்ராட் சேஞ்சிலே பண்ணிட்டு போகலாம். இது எதுக்காக இந்த லிங்க் ஃபைல்னா, மேக்ஸிமம் வந்து அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெப் சர்வர் கான்ஃபிகர் போதோ இல்லை டேட்டாபேஸ் கான்ஃபிகர் பண்ணும்போதோ அந்த லிங்க் ஃபைல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இஃப் ஐஃபனில் ஸ்டார்ட் ஆனால் அது வந்து ஃபைலு, -l ஸ்டார்ட் ஆனால் அது வந்து லிங்க் ஃபைலு, டியில் ஸ்டார்ட் ஆனால் அது வந்து டைரக்டரி. ஓகேங்களா, ஸோ ஓகே, நம்ம ls-l கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம என்னன்றது டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ ls-la. ஸோ LAன்றது என்னன்னா, இப்போ உதாரணமாக வந்து இங்கே பாருங்கள், மேலே வந்து நமக்கு வந்து இதுதான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணது. ஓகே, இப்போ இந்த ls-la கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு நிறைய ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இதில் பாருங்க ஒரு டிஃபரன்ஸு, டாட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது சில ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ். ஓகேங்களா, ஸோ இந்த டாட்டில் ஸ்டார்ட் ஆகிறது என்ன, டாட்டில் ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ். அது என்ன ஹிடன் ஃபைல்ஸ். ஓகேங்களா, அப்போ விண்டோஸில் வந்து கூட நம்ம ஒரு ஃபைலை இல்லை ஃபோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் பண்ணி வைக்கலாம். அதாவது செட்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைல் அண்ட் டைரக்டரியை ஹிடன் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இது ஹிடன் ஃபைல்ஸ் ஏன் ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து செக்யூரிட்டி கன்சர்னுக்காக அதை வந்து ஹைட் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பேஷ் ஹிஸ்ட்ரின்னா இந்த பர்டிகுலர் யூசரில் நீங்கள் அதாவது பேஷில் எக்ஸிக்யூட் பண்ணுற எல்லா கமாண்டும் பார்த்தீங்கன்னா அந்த பேஷ் ஹிஸ்ட்ரி இதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து பேஷ் ஹிஸ்ட்ரின்றது வந்து ஹிடன் ஃபைல், ஐஃபனில் ஸ்டார்ட் ஆகுதுங்க, அது வந்து ஃபைலு. இது வந்து டாட்டில் ஸ்டார்ட் ஆகுறதுனால அதில் ஹிடன் ஃபைல். இது ரெகுலர் ஃபைல் இருந்தால் டாட்டில் ஸ்டார்ட் ஆகுது, நார்மல் ஃபைல் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நேம் வந்து சண்டேன்றது ஃபைல், இங்கே டாட் கிடையாது, ஆனால் பேஷ் ஹிஸ்ட்ரியில் டாட் இதுதான். ஸோ அது பேஷ் ஹிஸ்ட்ரின்றது வந்து ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ பேஷ் ஆர்சின்றது ஹிடன் ஃபைல்ஸ்.
ஓகேங்களா. ஸோ டாட் கேட்ச்ன்றது என்ன, டாட் கேட்ச் பாருங்க இங்க டைரக்டரி இட் ஸ்டார்ட்ஸ் வித் டி, அதனால டைரக்டரி இங்க டாட் கேட்ச்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால இது வந்து இடன் டைரக்டரி. ஓகேங்களா. ஸோ இப்போ ls-la யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு இடன் ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட், இடன் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அடுத்ததாக வந்து ls-lh. ஸோ இது என்ன கமாண்ட், ஓகேங்களா. ஸோ இது என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்து ஷோ பண்ணும். என்ன ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட், ஓகேங்களா. ஸோ இப்போ ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட் வந்து பாருங்கன்னா இங்கே வந்து பாருங்க 4.0Kன்னு இருக்கு. ஓகேங்களா. இது என்னன்னா இந்த டைரக்டரியுடைய சைஸ். ஓகேங்களா. ஸோ டைரக்டரியுடைய சைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4096ன்னு இருக்கு, இங்கே வந்து 4.0Kன்னு இருக்கு. ஸோ இந்த டைரக்டரியுடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட், அதாவது கிலோபைட்டில் காமிக்கும், அப்புறம் வந்து மெகாபைட்டில் இருந்தால் மெகாபைட்டில் காமிக்கும் எம்பி சைஸில், அடுத்து வந்து ஜிகாபைட் அதாவது ஜிபியில். ஸோ இது 4GB இல்லை 2GB 2GBன்றது காமிக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதாவது இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்குங்க இல்லைங்களா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்னன்றதை நம்ம ஜஸ்ட் இப்போ பார்ப்போம். ஓகே, உதாரணமாக இப்போ ls-lh. ஓகே, இப்போ நான் இது கொடுத்துட்டேன், ls-lh என்ற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன, அதே போல் இது என்ன, அதே போல் இது என்ன. ஸோ இந்த ஒவ்வொரு காலமும் என்ன டீட்டெயில்ஸு நமக்கு வந்து ls-l கமாண்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஷோ பண்ணதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஐஃபன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஃபைலு. ஸோ இது என்ன, RW ஐஃபன்னு. ஓகேங்களா. அடுத்தது வந்து R-R-. ஸோ இது வந்து இந்த ஃபைலுடைய பர்மிஷன். ஓகேங்களா. ஸோ அது வந்து யூசர் பர்மிஷன், குரூப் பர்மிஷன் அண்ட் அதர் பர்மிஷன். ஃபர்ஸ்ட் 3 காலம்ன்றது யூசருடைய பர்மிஷன், அடுத்து வந்து 3 காலம் வந்து உங்களுக்கு வந்து குரூப்புடைய பர்மிஷன், அடுத்து காலமன் 3, அடுத்து 3 காலமன் வந்து பார்த்தீங்கன்னா R-. இது வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ், அதாவது அந்த சிஸ்டம்ல யூஸ் இருக்கிற அதர் யூசருக்கான பர்மிஷன்ஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் காலமன் வந்து ஃபைல் டைப் ஆர் டைரக்டரி டைப் என்னன்னு ஷோ பண்ணுது. அடுத்ததாக வந்து பர்மிஷன். ஸோ இந்த ஒன்ன்றது என்ன, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து மெமரியில், அதாவது சிஸ்டம் மெமரியில் எவ்வளோ சைஸை வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இது ரூட்ன்றது என்ன, இந்த பர்டிகுலர் மண்டேவுடைய ஃபைலுடைய ஓனர், அதாவது யார் கிரியேட் பண்ணாங்களோ அந்த யூசருடைய நேம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். அடுத்ததாக வந்து குரூப். ஸோ எவ்ரி யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்போட அசோசியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதான் இந்த ரூட் யூசருடைய குரூப் வந்து ரூட், அதாவது யூசர் நேமும் குரூப் நேமும் சேமாக இருக்கும். ஓகேங்களா. அதில் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும். அடுத்து இது என்ன 148, இந்த பர்டிகுலர் ஃபைலுடைய சைஸ் இன் பைட்ஸில் அந்த சைஸை காமிக்கும். அடுத்ததாக இது வந்து இந்த பர்டிகுலர் ஃபைலு லாஸ்ட் மாடிஃபைட் டேட். உதாரணமாக லாஸ்ட் மாடிஃபைட் டேட் என்னன்னா, இப்போ இந்த ஃபைல் வந்து ஒரு 10 days முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கலாம், பட் இந்த ஃபைலை எடிட் பண்ணது அல்லது ஏதாவது சேஞ்சஸ் இந்த பர்டிகுலர் ஃபைலில் சேஞ்சஸ் பண்ணது லாஸ்ட்டாக எப்போ சேஞ்சஸ் பண்ணாங்களோ அந்த டேட் அண்டு டைமு காமிக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து இருக்கிறது அந்த பர்டிகுலர் ஃபைல் ஆர் டைரக்டரியுடைய நேம். ஓகேங்களா.